கரூரில் நடைபெற்ற தாவேகா நிகழ்ச்சியில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் பலியான சம்பவம் இந்தியாவையே உலுக்கியுள்ளது. கரூரில் திரும்பும் திசையெல்லாம் மரண ஓலங்களே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. அமைச்சர்கள் முதல் அப்பாவி மக்கள் வரை கரூரில் பார்க்கும் எல்லா முகங்களிலும் சோகம் அப்பி கிடக்கிறது. கரூரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அத்தனை மூலை முடுக்குகளிலும் கரூர் சோகம் ஏற்படுத்திய வலியும் வேதனையும் பரவியுள்ளது. கூட்ட நெரிசல் அசம்பாவிதம் குறித்த தகவல் அறிந்தவுடன் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு மீட்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது மட்டுமல்ல, நள்ளிரவே கரூருக்கு நேரில் புறப்பட்டு சென்று மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். கண்ணீர் கடலில் மூழ்கியுள்ள கரூருக்கு அனைத்து தலைவர்களும் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமை மாலை விஜய் வந்து சேர்ந்தது முதல் இரவு வரை நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். அதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கிட்டு வந்தாங்களே தவிர கூட்டம் இருக்கிறப்பயே எதுவுமே கண்டுக்கல. அதுவும் இல்லாமல் அவர் வர டைமிங் கரெக்டாக சொல்லாதனால எல்லாரும் காலையில இருந்தே அவ்வளோ நேரம் இருந்தாங்க. வந்துடுறோம் நாங்கள் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கமிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைம்மா, போனோமா கிடக்குது. என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் போயிட்டாருப்பா, அடுத்த மாதம் கல்யாணம். கீழே விழுந்த வந்து தூக்கிறதுக்கு ஆள் இல்லை, 10 பேர் கீழே கிடக்குறாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எல்லாம் ஏறி போகிறாங்களா, விழுந்து தூக்கி விட முடியல. என் பொண்ணுக்கு 2 பேரும் போச்சு. எனக்கு இனிமேல் போய் பொண்ணே போயிடுச்சுன்னா இருந்து என்ன பண்ண போகிறேன்? ஐயோ, அந்த 10 குழந்தை காலுக்கு தடுக்கும் போது தூக்கி இருந்தா கூட போல திருப்பானே. எத்தனை பேரு மெதிச்சாங்கன்ற தெரியலையே. ஒன்று போட தெரிஞ்சா மீட்டிங் போட தெரிஞ்சா போடணும், இல்லாட்டி போடக்கூடாது. வந்து இப்போ 50 பேர் கரூர்ல வந்து குணமாக்கிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். உயிர் காரணம் வந்து விஜய் தான். அவரு சோல்சோப்பா வர்றது. இப்போ யார் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? தண்ணிக்கிறானுங்க. அப்புறம் நாங்க பைப்பு நீக்கி விட்டோம் குடிங்க அப்படின்னு. 9 மாசத்து குழந்தைங்க அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. குழந்தைய நாங்கெல்லாம் சத்தம் போட்டு இப்படி நிக்காத அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேலையை பாருட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? சிஎம் வந்து நைட்டு 1 மணிக்கு இங்க வரேன்னு சொல்றாரு. இவர் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான இவரே வந்து எதுவுமே பேசாம கம்முன்னு போயிருந்தாரு. இது என்ன அர்த்தம்? என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க வந்து கதறாங்க. ஒரு பாதுகாப்பும் இல்லாம போய் இந்த விஜய்னு எல்லாரும் செத்துட்டாங்களே. விஜய் பண்றது அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டை நடத்தியது முதலே கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்த விமர்சனங்கள் எழத் தொடங்கிவிட்டன. போலீசாருக்கு மட்டுமின்றி கட்சி நிர்வாகிகளுக்கே கட்டுப்படாத கூட்டமாக இருப்பது ஆபத்தானது என சமூக வலைதளங்களில் அரசியல் கட்சிகள் தாண்டி அரசியல் பார்வையாளர்களும் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். என்ன விமர்சனங்கள் எழுந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விக்கிரவாண்டியை தொடர்ந்து மதுரை மாநாட்டிலும் அத்துமீறல்கள் தொடர்ந்தன. 2 மாநாடுகளை தொடர்ந்து சனிக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பு பயணத்தை திருச்சியிலிருந்து விஜய் தொடங்கிய போது நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது. திருச்சி விமான நிலையம் சூறையாடலில் தொடங்கி பல மணி நேரம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது. மின்கம்பங்கள், மரங்கள் உள்ளிட்ட உயரமான இடங்களின் மீது ஆபத்தை உணராமல் ஏறி நின்று ஆட்டம் போட்டது வரை அத்துமீறல்கள் அதிகரித்தன. திருச்சியில் மட்டுமின்றி பெரம்பலூர், அரியலூர், நாகை, திருவாரூர், நாமக்கல் என விஜய் சென்ற இடங்களெல்லாம் திரண்ட கூட்டமும் அவர்களின் அத்துமீறல்களும் பொதுமக்களை பதற வைத்தன. எந்தவிதமான விபரீதமும் நிகழ்ந்துவிடக்கூடாதே என்ற பதற்றம் அனைவரிடமும் இருந்தது. எது நடந்துவிடக்கூடாது என எல்லோரும் அஞ்சினார்களோ அது கடைசியில் கரூரில் நிகழ்ந்துவிட்டது. நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கும் கரூரில் நண்பகல் 12 மணிக்கும் விஜய் பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டு அதற்கான அனுமதியும் காவல்துறையிடம் பெறப்பட்டிருந்தது. இதனால் 2 இடங்களிலும் அதிகாலை முதலே விஜய் ரசிகர்கள் குவியத் தொடங்கினார்கள். நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கு விஜய் பேசுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலிருந்து விஜய் புறப்பட்டதே 8:45 மணிக்குத்தான் என்பது விமர்சனங்களுக்கு உள்ளானது. இது திட்டமிட்டு கூட்டத்தை காத்திருக்கச் செய்யும் ஏற்பாடு என புகார்கள் எழுந்தன. காலை 8:45 மணிக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய நாமக்கல்லுக்கு விஜய் வந்து சேரவே பிற்பகல் 2ஐ தாண்டிவிட்டது. நாமக்கல்லில் மாலை 3 மணிக்கு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்ட விஜய் இரவு 7 மணி அளவில் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியை சென்றடைந்தார். இதனால் காலை முதலே கரூரில் குவியத் தொடங்கிய விஜய் ரசிகர்கள் இரவு 7 மணிக்கு விஜய் வந்து சேரும் வரை கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காலை முதல் குடிநீர், உணவு இல்லாமலும் கூட்ட நெரிசலில் நகர முடியாமலும் விஜயை பார்ப்பதற்காக காத்து கிடந்த ரசிகர்கள் சோர்வடைந்தனர். உணவு மற்றும் குடிநீருக்கான எந்த ஏற்பாடும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாவேகாவினரால் செய்யப்படவில்லை. 7 மணி நேரம் தாமதமாக வந்த விஜய் வேலுச்சாமிபுரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மயக்கமடைய தொடங்கினர். பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருந்த விஜயே சிலருக்கு குடிநீர் வழங்கியதும் ஆம்புலன்ஸ் செல்ல வழி ஏற்படுத்தியதும் நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியது.
தொடர்ந்து விஜய் உரையாற்றினாலும் சுற்றியுள்ள ஒரு சில இடங்களில் உணவு குடிநீரின்றி காத்திருந்த பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி சரிந்து விழுந்து கிடந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட விஜய் 10 நிமிடங்களுக்குள் பேச்சை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது பலர் கூட்ட நெரிசலில் சிக்கியும் கீழே விழுந்து மிதிபட்டும் காயமடைந்தனர். இதையடுத்து பிரச்சார இடத்துக்கு விரைந்த ஆம்புலன்ஸ்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தன. அதிர வைத்த ஆம்புலன்ஸ் வாகனங்களின் எச்சரிக்கை ஒலிகள் மரண ஓலத்தை முன்னறிவித்தன. நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்த அனைவருமே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போதே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி என கரூரில் விஜயை பார்க்க திரண்டிருந்த பலரது கனவுகள் சிதைந்து போய்விட்டன. கரூர் துயரம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் போர்க்கால அடிப்படையிலான மீட்பு நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதனிடையே கரூரிலிருந்து திருச்சி சென்ற விஜய் தனி விமானம் மூலம் இரவே சென்னைக்கு திரும்பினார். இரவு 11:45 மணிக்கு நீலாங்கரையில் உள்ள இல்லத்துக்கு விஜய் சென்றடைந்த நிலையில் அவரது வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்திலும் சென்னையிலும் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்த விஜய் இதயம் நொறுங்கி போயிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இந்நிலையில் கரூர் துயரத்துக்கான முழு பொறுப்பையும் விஜய் ஏற்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். ரசிக மற்றும் கும்பல் மனோபாவத்தையே விஜய் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும் அதன் விளைவாகவே இந்த துயரம் அரங்கேறி உள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சனிக்கிழமை மட்டுமே பிரச்சாரம் என அறிவித்து அதன் மூலம் தனது வருகைக்கான எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் ஏற்படுத்தி விஜய் கூட்டத்தை திரட்டுவதாக கூறப்படுகிறது. தனது பிரச்சாரத்துக்காக பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருக்கிறார்கள் என தெரிந்தும் அவர்களை காத்திருக்க வைத்து பல மணி நேரம் தாமதமாக செல்வதையே விஜய் வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அது மட்டுமின்றி விஜயின் பிரச்சார வாகனத்தை ஆபத்தான முறையில் பின்தொடரும் ரசிகர்களின் கூட்டம் விபரீத மனநிலையின் வெளிப்பாடு என்றும் விமர்சிக்கப்படுகிறது. பிரச்சாரம் நடைபெறும் பகுதிக்கு ஊர்ந்து செல்வதன் மூலம் மேலும் அதிகமான தாமதம் ஏற்படுகிறது. இதனால் பல மணி நேரமாக காத்து கிடக்கும் ரசிகர்கள் தண்ணீர் கூட இல்லாமல் பசி மயக்கத்தில் உழல்கின்றனர். இப்படியாக நீடித்து வந்த நிலைமையை சிறிதும் அக்கறையின்றி அலட்சியப்படுத்தியதன் விளைவை கரூர் இன்று எதிர்கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்த அதே இடத்தில் சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி நடத்திய பிரச்சாரம் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நடைபெற்றது. நீதிமன்ற விதிமுறைகளின்படி கரூர் மாவட்ட காவல்துறை விதித்த நிபந்தனைகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பின்பற்றாதது விபத்துக்கான முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் காலை முதலே கூடிய குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்படாததால் நேரமாக கூட்டத்திற்கு வந்தவர்கள் மயக்கமடைந்தனர். 7 மணி நேரம் தாமதமாக வந்த விஜயை காண ரசிகர்கள் முண்டியடித்தது கூட்ட நெரிசல் அதிகமாகி உயிரிழப்பு அதிகமாக வழிவகுத்துள்ளது. ஆட்டோ டிரைவர் சவாரி போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல. சரின்னு அந்த கேப்பில் போய் வேடிக்கை பார்க்கலான்ட்டு போனேன். என் பக்கத்தில் கை குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா லேடி நின்று இருந்தாங்க. அப்படி திப்புன்னு கூட்டமே வந்து அப்படியே எங்கள் மேலே சரியாக அந்த குழந்தை மேலே விழக்கூடாதுன்னு தாங்கி பிடிச்சேன். ஒரு 20-30 பேர் எங்கள் மேலே போட்டு அமுத்திட்டாங்க. இந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியல. நான் செத்துருவேன்னு நினச்சிட்டேன். மூச்சு விட முடியல, மயக்கமாயிட்டேன். ஒரு 30 பேர் அடியில் மாட்டிக்கிட்டோம். போய் கத்தி அழுது அவ்வளோ என்னால் சமாளிக்கவே முடியல. அந்த வேகத்துக்கு வந்து யாரையாவது கடிச்சு வச்சுட்டு கூட உயிர் தப்பிச்சு போகணுன்னு கூட தோணுச்சு. சுத்தமாகவே எங்களால் முடியல, போகவே முடியல. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டு எப்படி வந்தோம், இங்கே இருந்தோன்னே எங்களுக்கு தெரியல. எனக்கும் வீட்டுக்காரர் இல்லை, என்னை நம்பி தான் என் பையனும் இருக்கா. அந்த கூட்டத்திலே நல்லா நசுக்கி விட்டாங்க. மூச்சு கூட விட முடியல. அதனால் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணால் கொஞ்சம் கூட முடியல. வெளியே வரும்போது காலையிலேருந்து சாப்பிடாம தலை சுற்றி கீழே விழுந்துட்டோம். மூச்சே விட முடியல. 2 சைடு தான் இடம் இருக்கிறனால எல்லாமே பசங்க தாங்க இருந்து மகளிர் நாங்கள் இங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். கும்பல் அவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்டு கீழே விழுந்தது கூட பார்க்காம எல்லாரும் மேலே ஏறி நின்று மூச்சே விட முடியல. அந்த அளவுக்கு மேலே ஏறி நின்னாங்க. கடவுளாக அத்தனை பேர்த்திட்ட நாங்கள் கூப்பிட்ற ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. ஒரு அண்ணாவாக பார்த்து அவ்வளோ இதில் என்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அவர் மட்டும் இல்லாட்டி நானும் இறந்த நியூஸில் கண்டிப்பாக வந்துருந்துருக்கோம். அத்தனை பேருக்கு ஏறி மிதிச்சுட்டு என் தங்கச்சியும் அவள் என்னை விட சின்ன பொண்ணாக தான் இருப்பாள், அவளையும் அத்தனை பேர் மிதிச்சிட்டாங்க. இவர் விளம்பர அரசியல் பண்ணுறதுக்காகவே கும்பலை சேர்த்தி பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. இவங்க மக்கள் ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றது ஆர்வத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி இத்தனை உயிர் போயிருக்குது.
ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஒரு நீங்கள் வந்து நேரில் ஒன்று இந்த இடத்துல வர தேவையில்லை. நேரம் ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்கள் நேரம் திருச்சியிலேருந்து ஏறி இருக்கலாம்ல. திருச்சியிலே தங்கியிருந்து நாளைக்கு காலையில் இங்கே வந்து பார்க்கலாமே. சிஎம் வந்து நைட்டு 1 மணிக்கு இங்கே வரேன்னு சொல்கிறாரு. இவர் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான இவரே வந்து எதுவுமே பேசாமல் கம்முன்னு போயிருந்தாரா? இது என்ன அர்த்தம்? இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா இவர் நாளைக்கு எங்களை வந்து பார்த்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா? எதுவும் பண்ண மாட்டாரா? இது எந்த விதமான அரசியல்னு தெரியல. இது வந்து இவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது இவருக்கு. இவர் வந்து தேவையில்லாமல் இந்த கட்சி வந்து எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியாமல் ஆரம்பிச்சு, கொள்கையினால என்னன்னு இல்லை, அதில் தேவையில்லாமல் ஆரம்பித்து மக்களை வந்து ஒரு விளம்பர அரசியல் பண்ணி இத்தனை பேர்த்தோட மக்களோட உயிரை தின்றுருக்குறாங்க. தயவு செஞ்சு அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அவங்க இது நடத்திருக்கவே தேவையில்லை. இதெல்லாம் என்ன நடத்துற? ஒரு வாட்டில் ஹாய் காட்டிட்டு போயிடுவார். அப்படி எல்லாமே ஹாய் கட்டலாம், நாங்களும் தான் ஹாய் கட்டலாம். உயிர் போச்சுன்னா யாரு தருவா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை குழந்தை இத்தனை கிடக்குது, அதெல்லாம் யார் பார்க்கறது? வாட்டில் போய் வண்டியில் ஏறி போயிட்டா போதுமா? இதுதான் தப்புங்க. முதல் அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்கணுங்க எல்லாருமே. அதாங்க நியூஸ் இதோடு போடுது. ஒரு தலைவர் வரான்னாக்கா முக்கியமான ஒரு பாதுகாப்பு தான் முக்கியம். இப்போ 50 உயிர் போயிருச்சு, 50 உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அந்த உயிரை அவர் தருவாரா? அன்னைக்கு ஒரு உயிரை தருவாரா? ஒரு குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க. அந்த பாதுகாப்பு இல்லாமல் எதுக்குங்க வரணும்? அது முன்னெச்சரிக்கை சொல்லியிருப்பாங்கல்ல. அவர் வரக்கூடிய விஷயம் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஏன் அந்த பாதுகாப்பை கொடுக்கலாம்? இன்னைக்கு நம்ம 50 பேர்த்தோட உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அதை விஜய் கொடுப்பார். அவரு சோல்சா போவாரு. இப்போ யார் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? உயிரை கொடுத்தா அந்த குழந்தைகளையும் பெரியவங்களுக்கு ஒரு சந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே 10 பேர் 5 பேர் கிடக்குறாங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க இங்கே 10 பேர் நிற்கிறாங்கன்னா இவங்கள உள்ளே இருந்தால் நம்ம வரணும். ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்கள அவங்க கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தேவை உயிர் தான். அந்த உயிர் நாங்கள் காப்பாற்றினா போதும். அதுக்காக தான் என் ஊர் 25 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து நான் கரூர் வர்றதுக்கு காரணம் என்ன? இத்தனை பேர் இங்கே 100 பேர்த்துக்கு மேலே ரெஸ்கியூவில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், சீக்கிரம் வாங்க, வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் நாங்கள் வரோம். இதில் எங்களுக்கு வருமானமோ எதுவுமே கிடையாது. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வரோம். அந்த வண்டியை வந்து இப்படி அடித்து கண்ணாடியெல்லாம் உடச்சி, டிரைவர் அடித்து உடச்சி, செல்லை பிடுங்கி, இதெல்லாம் என்னங்க சார்? நாங்களும் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கேருந்து எங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ரொம்ப ஒரு தண்ணி கூட 11 மணிலேருந்து பசங்க குமிஞ்சிருக்காங்க. இது ஆபத்தான ஒரு அரசியல். நாங்கள் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். விஜய் பண்ணுறது அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். ஒரு ஆழ்ந்த இடங்கள் கூட தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி செய்தியாளர் அங்கே கேட்குறாங்க விமான நிலையத்தில், அப்படியே கண்டுக்காமல் போகிறாரு. பாதுகாப்பு கரெக்டாக இருந்த இது மாதிரி நடக்குங்களா? எத்தனையோ மீட்டிங் தலைவரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். என் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். காமராஜர் காலம், எம்ஜிஆர் காலம், அண்ணாதுரை, நேரு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எல்லா மீட்டிங்கும் நானும் போயிருக்கிறேன். ஆனால் இப்படி அட்டுவழியும் நான் என்னைக்கு நான் பார்க்கல. இப்போ போன வாரம் கூட செந்தில் பாலாஜி சார், அமைச்சர் செந்தில் பாலாஜி மேடை போட்டுருந்தாருங்க. எல்லா பேரும் பாதுகாப்பாக இருந்தாங்க. யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் மேடை போட்டு பாதுகாப்பாக மக்களுக்கு தண்ணி வசதி, சாப்பாடு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூட்டம் வேணா காத்தால 7 மணிலேருந்து இங்கெல்லாம் கூட்டம், நல்ல கூட்டம், ஆட்டம் பாட்டம், தண்ணி போட்டுக்கிட்டு தான் ஆடினானுங்க. அவர் வர்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சனத்தை கொஞ்சம் வண்டி வர்றதுக்கு வழி விடுறதுக்கு நெருக்கி விட்டாங்க. இப்படி தள்ள இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டு மேலே ஏற, ரோட்டு மேலே ஏற, இந்த இதுல ஏறிட்டாங்க. ஏறி என்ன ஆயிடுச்சு, அந்த இதில் தான் உடஞ்சி அந்த இடத்துல இதாகிருக்கு சேதாரம். ஏன்னா 7 மணிலேருந்து ஆடுறாங்க, சாயங்காலம் 7 மணி தண்ணி, ஒரு தண்ணி கூட கொடுக்கல யாருக்குமே. அவன் தண்ணியை போட்டுக்கிட்டு நம்ம அதிக்கலங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்க. இங்கே பூட்டி வச்சதை கேட்டை தாண்டிட்டு வந்துட்டானுங்க. தண்ணிங்கிறானுங்க. அப்புறம் நாங்கள் பைப்பு நீக்கி விட்டோம், குடிங்க அப்படின்னு. இந்த மாதிரி இது பண்ணுறப்ப குழந்தை 9 மாதத்து குழந்தைங்க அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. குழந்தையா நாங்கள்லாம் சத்தம் போட்ட இப்படி நிற்காத அப்படின்னு, உங்களுக்கு என்ன வேலையை பாருன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? என்னம்மா பண்ணுங்க அப்படின்னு. இந்த இல்லைங்க, நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிற எந்த கட்சியிலுமே இல்லைங்க. நான் வந்து ஒரு காமராஜர்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த இதுலேருந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த இதில் தான் இவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்கிறானுங்க பசங்க. வந்துடுறோம் நாங்கள் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கமிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைம்மா, போனோமா கிடக்குது. என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் போயிட்டாருப்பா. அடுத்த மாதம் கல்யாணம். 2 பேருமே போயிட்டாங்க, 2 பேருமே செத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்ப்பா, போயிட்டாங்கப்பா. எங்கிட்ட 2 மணிக்கெல்லாம் பேசிட்டு தான்ப்பா போனாங்க. நாங்கள் ஓரமாக கரூருங்கிறனால போனாங்க. மழை நானும் விட்டுருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க வீட்டில் மாடியில் நிற்கிறேன்னு சொன்னாங்க. இறங்கி வர்றப்போ தான்ப்பா என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க. 2த்தையுமே கொண்டுட்டாங்க, மிதிச்சே கொண்டுட்டாங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க வந்து கதறாங்க. ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் போய் இந்த விஜய்னு எல்லாரும் செத்துட்டாங்களே.
நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கு பிரச்சாரம் என அறிவித்துவிட்டு சென்னையில் இருந்தே காலை 8:45 மணிக்குத்தான் விஜய் புறப்பட்டார். மேலும் நாமக்கல்லில் இருந்து ஒரு கூட்டம் வரும் வகையில் விஜயின் வாகனம் மெதுவாக சென்றதும், வாகனத்தின் பின்னால் வந்த கூட்டமும், பிரச்சாரத்துக்காக காத்திருந்த கூட்டமும் நெருங்கி வந்ததும் விபத்துக்கான காரணமாக பார்க்கப்படுகின்றன. விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலர் மயக்கமடைந்து சரிந்தனர். ஆனாலும் விஜய் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். 2 ஆம்புலன்ஸ்கள் அடுத்தடுத்து தன் கண்ணெதிரே சென்றபோதும் விஜய் தன் பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், கரூர் துயரம் குறித்த தகவல் தெரிந்தவுடன் ஏடிஜிபி தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதாக தெரிவித்தார். கூட்டத்திற்கு 10,000 பேர் வருவார்கள் என தாவேகாவினர் சொன்ன நிலையில் 27,000 பேர் பிரச்சாரத்தில் பங்கேற்றதாகவும் டிஜிபி தெரிவித்தார். மதியம் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி கேட்ட தாவேகா நிர்வாகிகள் பிற்பகல் 12 மணிக்கு பிரச்சாரம் என அறிவித்து காலையிலேயே கூட்டத்தை திரட்டியதையும் டிஜிபி சுட்டிக்காட்டினார். இதனால் விஜயை பார்க்க காலையிலேயே வந்த கூட்டம் இரவு 7 மணி வரை காத்திருக்க நேரிட்டதாகவும், அவர்களுக்கு தண்ணீர், உணவு உள்ளிட்ட எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என்றும் டிஜிபி தெரிவித்தார். சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. இதில் பர்மிஷன் கேட்டது மதியம் 3லிருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்விட்டரில் 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியாக இவங்க வரும்போது 7:40 ஆகிடுது. அதனால் காலையில் 11-12லேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதில் யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட். இதனிடையே கரூர் துயரம் குறித்து விசாரிப்பதற்காக முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. விசாரணை ஆணையத்தின் அறிக்கை கிடைத்தவுடன் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். முதலமைச்சர் தெரிவித்துள்ளபடி இனி இதுபோன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. இன்றைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை. பல மணி நேரம் கழித்து பொதுக்கூட்டம் நடக்கிற பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது. விலை மதிக்க முடியாது நாம் உயிரை இழந்திருக்கின்றோம். இதுவரை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு 4 மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார். 6 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது, அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாடோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். ஏன்னால் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள். அவர் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக இருக்கிற அவர் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த அளவுக்கு தாமதமாக இடம் கொடுத்துருக்கக்கூடாது. அதற்கு அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் என்னதான் இருந்தாலும் காலையில் நாமக்கல்லில் சேர வேண்டிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போல் அவர் சென்னையிலேருந்து புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமாக புறப்பட்டிருக்கார். முதல் நாள் இரவே தங்கியிருந்து அடுத்த நாள் நாமக்கல்லில் அவர் ஒரு 8:30 மணி இல்லைனா 9:30 மணிக்கு போகலாம். குறைஞ்சது 1 மணி நேரம் தாமதமாகலாம். அந்த பயணத்தின் போது திரள் தடுக்கிறாங்க, முன்னால் கூட்டம் நிறைய கூடிடுச்சு, அதனால் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அப்படி ஆனால் ஆகும். 7 மணி நேரம் தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் அது அவங்களே திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னும் கூட்டம் கூடட்டும் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல ஒரு திரள் எவ்வளோ நேரம் தேங்கி நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஒரே இடத்துல லட்சக்கணக்கான பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேங்கி நின்னா மூச்சு திணறல் ஏற்பட தான் செய்யும், டீஹைட்ரேஷன் ஏற்பட தான் செய்யும், எல்லாம் நாக்கு வறட்சி ஏற்பட தான் செய்யும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும். அந்த மாதிரி மூவ் ஆகாமல் தேங்கி நின்றதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது, ஒரு நடிகர் கரூருக்கு, பெரம்பலூருக்கு, திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்கண்ணா. இதெல்லாம் கிராமத்து பகுதிகள், மக்கள் வருவாங்க. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. அதுவும் நீங்கள் மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட். மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 5 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரே பாயிண்ட் வச்சா 20,000-30,000 பேர் வராமல் என்ன பண்ணுவாங்க? அதுவும் வீக்கெண்டில் வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கிறீங்க. மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக வீக்கெண்டில் போகிறேன். என்ன நியாயங்கண்ணா? வீக்கெண்டில் போனால் தான் கூட்டம் வரும், வீக்கெண்டில் போனால் தான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்டில் போனால் தான் பெண்கள் வருவாங்க. ஸோ எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்துருக்குறாங்க? வீக்கெண்டில் கூட்டம் வச்சனால தான். ஒரு பெரிய சாலையை மறித்து அந்த சாலையில் பரப்புரை கூட்டத்தை நடத்துவது என்பது தான் இந்த சம்பவத்துக்கு அடிப்படையான காரணமாக இருக்குது. போக்குவரத்தை தடுத்து அந்த போக்குவரத்தில் வரக்கூடிய மக்களெல்லாம் பாதித்து ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அளவுக்கு காலையில் 9 மணிக்கு 10-11 மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க, 7 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க.
குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. அவங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 7 மணிக்கு இவர் வந்திருக்காரு. ஒரு பெரிய காலதாமதமும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. எனவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது, இந்த மாதிரி சாலையில் பரப்புரை கூட்டங்களை நடத்துவது என்பதை இனிமேல் அனுமதிக்கக்கூடாது. அது அந்த மாதிரி அரசியல் கட்சிகளே கேட்கக்கூடாது. அவர் 2 மணிக்கு வருவாருன்னு நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் அவர் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. கால தாமதம் ஒன்று, அதுதான் நாங்கள் மெயின் ரீசன். உங்களுக்கு 4 பேர் செக்யூரிட்டி மேலே வச்சுக்கிறீங்க, பஸ் மேலே பாதுகாப்புக்கு. உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தரணுமா இல்லையா? விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாமல், ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பெரிய மைதானத்தில் நீங்கள் நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்கள். ஒரு தொகுதியில் தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி எத்தனை குடும்பம் இதில் பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர், உணவு, நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும். இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும். ஒரு மனிதன் பேசுகிற கூட்டத்தை கேட்க வந்ததற்கு மக்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்பது தேவையா என்பதுதான் கேள்வி. இவர்களுடைய அறியாமையின் காரணமாக இது நடக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அதாவது முத்துராமலிங்க தேவர் பேசுவார், அந்த காலத்தில் ஒவ்வொருவரும் அண்ணா பேசுவார், யாராரோ பேசுகிற போது பெரும் கூட்டங்கள் பொட்டால் இறம்பி வழியும், லட்சம் பேர் கூடினார்கள் என்றெல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், பேசுவதனால் ஏற்படுத்துகின்ற மயக்கத்தை விட ஒரு பிம்பத்தை கட்டுவதற்கு அந்த கூட்டம்தான் நமக்கு பயன்படும். நம்ம அரசியல் தலைவராக நிறுத்தப் போவது அப்படி கூடுகின்ற பேய்த்தனமான கூட்டம்தான் என்கின்ற கருத்து உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு வருகிறீர்கள். அவர்கள் லொங்கென்று உங்களை சுற்றி ஓடி வருகிறார்கள். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடி வருகிறார்கள் இளைஞர்கள். பிறகு அந்த கூட்டம் என்ன பெருமையாக பேசப்படுகிறது என்றால், இவர் கூட்டம் நடத்துகின்ற இடத்திற்கு வந்து சேருவதற்கு 8 மணி நேரமானது. அப்படின்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வழிமறித்து நின்றது என்று பொருள்பட ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயலுகிறீர்கள். இந்த பிம்பங்கட்டுகின்ற முயற்சி தான் இந்த சாவுக்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து. கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாற்றி சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.